ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான தேன் மிட்டாய் ரெசிபி செய்ய போகிறோம். ஆமாங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க தேன் மிட்டாய் செஞ்சு காமிங்க, அதுவும் 90s கிட்ஸோட ஃபேவரட் தேன் மிட்டாய் செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் 90s கிட்ஸோட ஃபேவரட் தேன் மிட்டாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி தேன் மிட்டாய் செய்ய போகிறோம். அதுக்காக 1/2 kg மைதா எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நடுவில் அந்த மாவை பள்ளம் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகி வரும். இந்த மாதிரி பள்ளம் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லைனாலே கவலைப்படாதீங்க, அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது, அதுவும் சொல்லிக் கொடுக்குறேன். முதல்ல இந்த மெத்தடை செஞ்சு முடிச்சிருவோம். இப்போ ஈஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு பிஞ்ச் அளவு டொமேட்டோ ரெட்ன்ற கலரில் கொஞ்சமாக எடுத்துருக்கோம். இதை போட்டதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகி வரும். இந்த மாவை முழுசாக பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் எந்த மாதிரி அந்த மாவு பதம் வந்திருக்குன்றது. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். அப்படியே உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த மாதிரி செய்யலாம்னா, நம்ம எடுத்துருக்கிற 1/2 கிலோ மாவுக்கு 1/2 டீஸ்பூன் சோடா எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலன்னா இதே மாதிரி மாவு ரெடியாக வரும். அதாவது உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி செய்யுங்க. உங்கள்கிட்ட ஈஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை அந்த முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அதாவது இந்த மாவு நல்லா நைஸ் ஆகும். நல்லா இந்த உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சோம்னாக்கா நல்லா நைஸ் ஆகிடும் இந்த மாவு. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் அப்படியே ரவுண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரியே ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அதை ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி ஆகி வரணும் மாவு. இந்த அளவுக்கு வந்து தானே போதும். இது மேலே ஒரு பவுல் போட்டு மூடி வச்சிடலாம். இது இப்படியே ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேன் மிட்டாய் செஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து சுகர் சிரப்பில் போடணும். அதுக்கு இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்காக 1 கிலோ சுகர் போட்டிருக்கோம். அது கூடவே 400 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கரெக்டாக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான விதத்தில் தேன் மிட்டாய் ரெடி ஆகி வரும். இப்போ பாருங்கள், சுகரில் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கரையணும். இது முழுசாக கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ இந்த சுகர் சிரப் லேசாக கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப்பை நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாது, அப்படியே இருக்கட்டும். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த சுகரில் ஏதாச்சும் அழுக்கு இருந்தால் அது பிரிஞ்சு வரும். அப்போ தான் அதை எடுக்க முடியும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா எடுக்க முடியாது. அதாவது சுகரில் அழுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். இப்போ இதில் லைட்டாக தான் ஏதோ அது இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் பாருங்கள், இந்த வெள்ளையே வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்குது, சுகர் க்ளீனாக இருக்குது. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 3 நிமிஷம் கொதி வந்தாவே இந்த சுகர் சிரப்பு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ பதம் செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம செக் பண்ணுறப்போ ஒரு கம்பி பதம் வரும். இந்த மாதிரி வந்ததானவே போதும், ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா அந்த மாவுலேயும் ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம். சேம் கலர் தான், அதே டொமேட்டோ ரெட் கலர் கொஞ்சமாக எடுத்துருக்கோம். ஒரு சிட்டிக்கு அளவு அந்த மாவுக்கு எவ்வளோ சேர்த்தோமோ அதில் பாதி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்குறப்போ மட்டும்தான் நமக்கு அந்த தேன் மிட்டாயோட கலர் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ ஃபுட் கலரும் ஏலக்காய் பொடியும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு ரெடி ஆனது போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த மாவு பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ அந்த ரைஸ் ஆகி வந்திருக்கிறத பார்த்தாலே தெரியும். நம்ம வச்சு மூடினப்போ அந்த கிளாஸுக்கு ஒட்டாமல் இருந்தது, இப்போ கிளாஸுக்கு மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு தேன் மிட்டாய் அருமையாக வரும். அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இழுத்துக்கும். அப்போ சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு சும்மா மேலாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதை தேன் மிட்டாய் ஷேப் கொண்டு வரணும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக மைதா தூவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கல் இருந்ததுன்னா அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி கூட செய்யலாம். நம்ம பெரிய கல்லில் செய்கிறதுனால ஒரே டைம் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அதை நல்லா தட்டிக்கலாம். இந்த மாதிரி அகலமாக ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இது கரெக்டாக நமக்கு திக்னஸ் 1/2 இன்ச்சு கிட்ட இருக்கணும். 1/2 இன்ச்சு கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த தேன் மிட்டாய் சைஸில் கரெக்டாக வரும். 1/2 இன்ச்சுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 1/2 இன்ச்சு கண்டிப்பாக இருக்கணும். அதோட தின்னாக தேய்ச்சிடாதீங்க, நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பூரி கட்டை வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே அப்படியே மாவு தூவிக்கலாம். தூவிட்டு எதுக்காக இந்த மாதிரி மாவு தூவுறோன்னா, நமக்கு அது பிடிக்காமல் இருக்கும், கல்லில் பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்பவும்
சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கிறப்போ அந்த கல்லில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி மாவு போட்டு நம்ம தேய்ச்சிக்கிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம சூப்பராக தேய்ச்சி முடிச்சிட்டோம். இப்போ 1/2 இன்ச் அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். 1/2 இன்ச்சு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கம்மியாக மட்டும் தேய்ச்சிடாதீங்க. 1/2 இன்ச் கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்தது போதும். இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு அச்சு இருக்குது, அந்த அச்சில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறப்போ ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும் எல்லா தேன் மிட்டாயும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக கட்டாயி வந்திருக்குன்னு. ஒரு 50 பைசா காயின் சைஸில் இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். எவ்வளோ சூப்பராக கட்டாயி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி எடுப்பீங்கன்னு நினைப்பீங்க நீங்கள். இந்த மாதிரி முழுசாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற மாவு எடுத்தோம்னாவே அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். அது நீங்கள் பார்ப்பீங்க எப்படி எடுக்கிறோன்றது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி அச்சு இல்லைனாலே கவலையே படாதீங்க. இதை சின்ன சின்ன உருண்டையாக மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா ரோல் மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டினதுக்கப்புறம் அந்த சைஸ் உங்களுக்கு தெரியும், கரெக்டான சைஸு. அந்த சைஸ் வர்ற மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி செஞ்சாலே இதே மாதிரி சூப்பராக வரும். நம்ம குயிக்காக செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த மாவை தனியாக எடுக்கிறோம். நம்ம பீஸ் பண்ண உருண்டைகள் மட்டும் தனியாக இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த மாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்பவும் அதே மாதிரி பிசையணும். அதுக்கு முதல்ல இந்த மாவு பாருங்கள் நம்ம எந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோன்னுட்டு. எல்லாம் ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி வந்ததுனாவே போதும், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற மாவெல்லாம் எடுத்து அதே மாதிரி பிசைஞ்சு திரும்பவும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சேம் ப்ராசஸ் தான், நம்ம முன்னாடி எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் திரும்ப மைதா போடுறோம். திரும்பவும் அதே மாதிரி தான் நல்லா தட்டிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு திரும்பவும் அதே மாதிரி தேய்ச்சிடலாம். கண்டிப்பாக 1/2 இன்ச் இருந்தே இருக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள், சேம் ப்ராசஸ். அவ்வளோதாங்க, இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த ப்ராசஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ளேவருக்காக. அது கூடவே ஆரஞ்சு எசன்ஸு 2 ட்ராப் ஊற்றிக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் ஆகிடுங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ரொம்பவே சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. ஒரு பக்கம் அந்த சுகர் சிரப்பு சிம்மில் வச்சுருக்கோம், அப்படியே லைட்டாக சூடேறி வந்துகிட்டே இருக்கட்டும். இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ணி இருக்கிற தேன் மிட்டாய் எல்லாம் ஆயிலில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக ஆயில் சூடு வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 பேட்சை போட்டு வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் ஆயில் அதிகமாக வச்சுருக்கேன் நான். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ 1 லிட்டர் ஆயில் இருந்தாவே போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது ஒரு 4லேருந்து 5 பேட்சை போட்டு எடுத்துக்கோங்க. நான் 2 பேட்சை போடுறதுனால கொஞ்சம் ஆயில் அதிகமாக வச்சுருக்கேன். அப்படியே ஒரு குட்டி ஜாராக வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரைஸ் ஆகி வந்திருக்கு. இது இப்படியே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வெந்தாவே சூப்பராக வெந்து வந்துடும். இப்படியே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துட்டுருக்கு. மிதமான சூடில் போட்டு வேக வைக்கிறப்ப சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ கரெக்டாக 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இது வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இப்போ இதை எடுத்துடலாம். ஆயில் வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ அதில் எடுத்து இதை முழுசாக போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாக்கா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இந்த மாதிரி ஊறி வந்தாவே சூப்பராக ரெடியாகி வந்துடும். அடுத்த பேட்ச் போட்டு வேக வச்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு பக்கம் ரெடியாகி வந்துட்டு இருக்கட்டும். நம்ம முன்னாடியே சுகர் சிரப்பில் போட்டு வச்சுருக்கிற தேன் மிட்டாயை எடுத்துடலாம். 20 நிமிஷமாக நல்லா ஊறி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு ட்ரையில் போட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் போட்டு வச்சதுக்கப்புறம் அது சுகரெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்படியே எடுத்து நம்ம போட்டோம்னா ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சிடலாம். ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான 90s கிட்ஸ் தேன் மிட்டாய் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சுட சுட அந்த தேன் மிட்டாயை பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக தெரியுது இல்லையா. நாளைக்கு ஒரு நாள் விட்டு நீங்கள் பார்க்குறப்போ அதில் அந்த சக்கரெல்லாம் கட்டியிருக்கிறப்போ சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ சுட சுட காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த தேன் மிட்டாய் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தே பெல் ஐக்கனுக்கும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.